விஜயை பொறுத்த வரைக்கும் போட்டி ரெண்டே பேருக்கு தான். ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகேங்கிறாரு அவரு. அவர் தரப்பு தொண்டர்கள், அவர் தரப்பு ரசிகர்கள், அவருக்கு பின்னால் வரக்கூடிய கூட்டத்துக்கிட்ட நீங்க போய் விஜய் 3வது இடம் வந்து விடுவார்னு சொன்னா நம்மள கோமாளி மாதிரி பாக்குறாங்க. நான் நேத்து போன கூட்ட அனுபவத்திலையும் சொல்றேன், தொடர்ச்சியா ஊடகவாதங்கள்ல பேசும்போது சொல்றேன். அவங்க கிட்ட போய் நான் சொல்றேன், நண்பர்கள் கேட்கிறப்பலாம் சொல்றேன், விஜய் எப்படி சார்? அவங்க உலகத்துல விஜய் 40 சீட்டுக்கு மேல பிடிப்பாருன்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்ப நாம போய் அவங்க கிட்ட கேட்கிறப்ப விஜய் 3வது இடம் வருவார். திமுக, அதிமுக அடுத்தது விஜய் தாங்க இன்னைக்கு 3வது பெரிய சக்தியா வந்துட்டாருன்னு நம்ம பாசிட்டிவா 2 வார்த்தை சொல்லுவோம்னு சொன்னா, அந்த பாசிட்டிவ் வார்த்தையை அவங்க நெகட்டிவா பாக்குறாங்க. எப்படி விஜய் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி நம்புறாரோ, அதே மாதிரி சிஎம் வந்து தொடர்ந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே வராரு. நான் சொல்றது திமுகவுடைய தலைவர். அவரை பொறுத்தவரை 2 பேருக்கு இடையில தான் போட்டி. விஜய்க்கு 2 பேருக்கு இடையில போட்டிங்கிறது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. சிஎம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. நீங்க பிஜேபி ஒரு எதிரியா காட்டுற வரைக்கும் தான் திமுகவோட வெற்றி. அப்ப அது ஒரு வெற்றிக்கான ஃபார்முலா சார். ஒரு கட்சியினுடைய தொடர் வெற்றிக்கு இது ஃபார்முலா. நீங்க எடப்பாடி 10 தோல்வி சந்தித்திருக்கிறார். 11 தோல்வி, 12 தோல்வி எண்ணிக்கை போயிட்டே இருக்கு. அவர் 11 தோல்வியை சந்தித்திருக்கலாம். நீங்க அந்த 11 வெற்றியை பெற்றிருக்கலாம். இந்த வெற்றிக்கு அடிநாதமும் பிஜேபி தான். அந்த தோல்விக்கு அடிநாதமும் பிஜேபி தான்.